ஹாய்டா தங்கங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட லவ் பேட்டிலோட 5th பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். சாரி லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன்டா. சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. அம்மா, எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். வைன் நில்லுடி. என்னம்மா, இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு ஒரு கவரை உங்ககிட்ட கொடுக்குறாங்க. காலேஜ் விட்டு வந்து பார்த்துக்கிறேம்மா, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் நின்று பார்க்குறதுல ஒன்றும் ஆக்க போகிறதில்ல, பார்த்துட்டு போ. சரி, என்ன ஃபோட்டோஸ் இது? உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையோட ஃபோட்டோஸ் டி. எது, மாப்பிள்ளையா? ஆமாம், பிரித்து பாரு அப்படிங்கிறாங்க. நீங்களும் கடுப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு, மா, என்னம்மா இவன் வளர்ந்த மலை மாடு மாதிரி இருக்கான். இவன் இருக்கிறத பார்த்தா நான் 3 வேளை சாப்பிட்ற சாப்பாடை இவன் ஒரே வேலையை சாப்பிடுவான் போலையே. இவனுக்கு சமைச்சு போட்டே நான் போய் சேர்ந்துருவேன் போல. ஏய், மாப்பிள்ளை கண்ணு வைக்காதடி. இதே நல்ல வசதியான ஃபேமிலிடி, வெல் செட்டில்டு தெரியுமா. அதுக்காக இந்த மாதிரி மலை மாடெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி, அதான் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அடுத்து பாரு அப்படிங்கிறாங்க. நீங்களும் நெக்ஸ்ட் ஃபோட்டோவை பார்த்துட்டு, மா, இவெல்லாம் உனக்கு மாப்பிள்ளையாம்மா? ஏண்டி, என்னாச்சு? பார்க்கறக்கே இவ்வளோ குட்டியாக குழந்த மாதிரி இருக்கான். இவனை மேரேஜ் பண்ணிவிட்டு இவனுக்கு என்ன டைப்பர் மாற்றி விட சொல்கிறியா? என்னடி இப்படி சொல்லிட்ட? பார்க்க மட்டும் குழந்த மாதிரி இல்லை, மனசும் குழந்த மனசு தான். இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்குள்ளே சண்டையே வராதுன்னா பார்த்துக்கோ. ஏன்? அம்மா, எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு நான் கடுப்பில் இருக்கேன். என்னை இன்னும் கடுப்பேத்தாத. சரி, நீ அடுத்ததை பாரு. நீங்களும் நெக்ஸ்ட் ஃபோட்டோவை பார்க்குறீங்க. அம்மா, என்னடி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளு. நீ மேரேஜ் பண்ணும்போது அப்பா எப்படி இருந்தார்? அவருக்கு என்னடி, நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக தான் இருந்தார். ஓ, அப்போ எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி மண்டியில் சொட்டை வச்சுருக்கவன் வயிற்றில் தொப்பை வச்சுருக்கவெல்லாம் மாப்பிள்ளைன்னு காட்டுற? ஏன் இதில் இருக்க உங்களுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலுங்கிறேன்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? இங்கே பாருமா, நீ கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்கிறது எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த மாதிரி அங்கிள்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மாப்பிள்ளைன்னு காட்டாத, காட்டினா குடிச்சு வச்சுருவேன் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோஸை உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புறீங்க. நீங்கள் ஓடிட்டே தான் இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு மார்னிங் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக எழுதிருந்துருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு தூங்கியிருப்பீங்க. பட் எழுந்தது லேட்டு, அதான் இவ்வளோ ஃபாஸ்ட்டு. நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது உங்கள் முன்னாடி ஒரு பைக் வந்து நிற்கிது. நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டு அந்த பர்சனை பார்த்து, ஏய், உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? ரோடு அங்கே இருக்குது, இங்கே இல்லை. நடந்து போகிற பிளேஸில் பைக்கு ஸ்டாப் பண்ணுற, அந்த வண்டியில் ஏறு. நீ யார் ஃபஸ்ட்டு? நான் எதுக்கும் உன் பைக்கில் ஏறணும்? என்ன மேடம், என் மேலே செம்ம கோவத்தில் இருக்கீங்க போல். நான்லாம் யாருங்க உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு? சரி போதண்டி, அந்த பைக்கில் ஏறு. இங்கே பாருங்கள், இங்கே யாருன்னே எனக்கு தெரியாது, நான் அதுக்கு உங்கள் கூட பைக்கில் வரணும்? அடி பாவி, 1 வீக்காக தாண்டி உன்னை பார்க்க வரல, அதுக்காக நான் யாருனே தெரியாதுன்னே முடிவு பண்ணிட்டியா? ஆமாம், நீ யாருன்னே எனக்கு தெரியாது. பையன் ரொம்ப ஓவர் டீட்டெல்லாம். என்னடா ஓவரு? என்ன ஓவரு? நீ பண்ணதை விட இது ஓவரா? நான் என்ன பண்ண நான் கேட்குறேன். அப்படியே போட்டேனா 1 வீக்காக என்னை பார்க்க வர கிடையாது, காலேஜுக்கும் வர கிடையாது. ஏன் வரலன்னு ரீசனும் சொல்ல கிடையாது. இதில் சாருக்கு என்ன பிடுங்குற வேலைன்னு தெரியல, கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுறது கிடையாது. அது ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் பண்ணுவோம், ஏன் அதுக்காக ஒரு கால் கூட பண்ணி சொல்ல முடியாது அவனால்? அது ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேனா, அதான் அப்படியே மறந்துட்டேன். ஓ, அப்போ நீ என்ன மறந்துட்ட? திரிக்காத. ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, 1 வீக்கா ஃப்ரெண்டுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு கால் வேணாம். ஒரு மெசேஜ் பண்ணியா? அதுவும் இல்லை. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு வெளியே பேச சொல்லாத, எல்லோரும் சிரிக்க போகிறாங்க. சரி, சாரி, வந்து பைக்கில் ஏறு. ஒன்றும் தேவை கிடையாது சார். இந்த 1 வீக்காக நான் பஸ்ஸில் தானே போனேன், இப்போவும் அப்படியே போய்க்கிறேன். நீங்கள் மூட்டி கிளம்புங்க அப்படின்ட்டு போகிறீங்க. அந்த பர்சன் இருந்துட்டு, ஓ அப்படியா அப்படின்ட்டு மொபைல் எடுத்து காதில் வச்சுட்டு, ஹலோ சொல்கிறா மச்சான். எது, பஸ்ஸு ஸ்ட்ரைக்கா? என்னடா சொல்கிற? ஓ சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் பைக்கில் தான் வரேன். ஆனால் ஒரு சில பேர் தான் பஸ்ஸில் தான் போவேன்னு துடிக்கிறாங்க. அவங்க தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும்? சரிடா மச்சான், நான் வந்துடுறேன், நீ வை அப்படின்ட்டு இந்த பர்சன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட அகைன் போயிட்டு நிற்கிறீங்க. டே ஷான், யார் என்ன கூப்பிடுது?
நான் நிற்கிறதும் கண்ணுக்கு தெரியல. சாரிங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியல, நான் கிளம்புறேன். டேய், இப்போ நீ போன மொபனை அப்படியே போயிடணும், பார்த்துக்கோ. சரி போகிறேன், எனக்கு வேலை மிச்சம் பாரு. டெய்லி உன்னை பிக்கப் பண்ணுறது டார்ச்சராக இருக்குது. ஏண்டா நான் உனக்கு டார்ச்சராக இருக்கேனா? அஃப்கோர்ஸ். சரிடா, இனி மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், போடா அப்படின்ட்டு போறீங்க ஷானருன்ட்டு. ஏ பயான், என்ன? பைக்கில் வந்து ஏறு. முடியாது, போடா. அப்போ சரி, நான் கிளம்புறேன். இரு இரு, நானும் வரேன் அப்படின்ட்டு நீங்களும் பைக்கில் ஏறிக்கிறீங்க. ஷானும் சிரிச்சுட்டே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறான். நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக வச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. அதை மிரர் வழியாக ஷான் பார்த்துட்டு, அதான் கூப்பிட்டு போகிறோம்ல, அப்புறம் எதுக்கு மூஞ்சி எதுலேயும் விட்டா மாதிரி வச்சுட்டு வந்துட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் வேற என்னாச்சு? எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கடா. ஓ, எப்போதுலேருந்து நடக்குது இந்த காமெடி? அது எப்போதுலேருந்தோ நடக்குது. அப்புறம் என்ன வயன், மேரேஜ் தான், ஒரே மஜா தான். ஏன்டா நீ வேற வயிற்றுச்சலை கிளப்பிட்டு? ஏன், என்னாச்சு? எங்கள் அம்மாவை மாப்பிள்ளை பார்க்க சொன்னா ஒரே அங்கிள்ஸாக பார்த்துட்ருக்குடா. ஆமாம், ஒரே அங்கிள்ஸ் ஃபோட்டோவாக காட்டி பிடிச்சிருக்கான்னு டார்ச்சர் பண்ணுறாங்கடா. ஏன் நீ ஏன் என்ன ட்ரை பண்ணக்கூடாது? அது நீ ஏன் என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கூடாதுன்னு கேட்குறேன். ஹலோ பாஸ், நீங்கள் எனக்கு சீனியர் தான், ஆனால் அதுக்காகலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீ என்னோடய ஃப்ரெண்டு, புரியுதா? அதனால் என்ன, நீ ஒரு வார்த்தை சொல்லு, இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் அவன் தலையிலே அடிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, டைம் ஆகுது, வேகமாக போறியா? சரி சரி அப்படின்ட்டு அவனும் போகிறான். ஷான் உங்கள் சீனியர் தான், ஆனால் நீங்கள் சீனியர் ஜூனியர் மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பாண்ட் இருக்குது. ஷானுக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஸோ இப்போது சிக்னலில் போயிட்டு பைக் நிற்கிது. நீங்கள் செம்ம கடுப்பில் இருக்கீங்க. ஆல்ரெடி லேட்டு, இதில் இது வரையா? நான் பார்த்தது உண்மைதானா அப்படின்ட்டு உங்கள் ஐஸை ரப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் இருக்க அப்போசிட் சிக்னலில் ஜங்குக்கு இருக்கா. அவன்தான். ஐயோ, ரொம்ப நன்றி கடவுளே. ஐயோ, நான் பார்த்துட்டேனே. என்னடி, யாரை பார்த்த? அப்போ கரெக்டாக சிக்னல் போட்டாங்க. டேய், சிக்னல் போட்டாங்க பாரு, போ போ போ. இருடி. டேய், என்னடா இந்த பக்கமாக போகிற? ஆமாம், இப்படி தானே போகணும், நம்ம காலேஜ் இந்த பக்கமாக தானே இருக்குது. சரி, நீ டர்ன் பண்ணு, இந்த பக்கமாக போ. வயன், நம்ம இந்த பக்கமாக போனோம். டேய், நம்ம இந்த பக்கமாக தான்டா போனோம், டர்ன் பண்ணு அப்படின்ட்டு ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க. அவனும் டர்ன் பண்ணுறான். அதோ அங்கே தெரியுது பார்த்தியா, பிளாக் கலர் பைக், அதை ஃபாலோ பண்ணு. ஏண்டி சொன்னா செய்டா, இப்போ தான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருப்பான். போகிறேன் பாரு, வேகமாக போ அப்படின்ட்டு உன் ஷோல்டர் மேலேயே அடிக்கிறீங்க. பயன், எதுக்குடி அடிக்கிற, வலிக்குதுடி. டேய், இப்போ நீ வேகமாக போல உன்னை கொன்னே போட்டுருவேன், வேகமாக போடா அப்படின்ட்டு அவனை அடிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. பாவம் பிள்ளைக்கு வலிக்குது போல. ஷானேரன்ட்டு மாப்பான இப்போ பாருடி அப்படின்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக பைக் ட்ரைவ் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். ஷானேரன்ட்டு உனக்கு மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக பைக் ஓட தெரியுமா? இப்போ பாரு இந்த ஷான் யாருன்னு காட்டுறேன். ஆமாம், 3 நாள் முடியும் தோழா. பயன், நீ பாடுறது நல்லா இருக்கு, அப்படியே பாட. டேய் டால்டா, இது உனக்கு பாடுறதா? முதல்ல அவன் போகிறான் பாரு, புடி. சரி அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் வேகமாக போகிறத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. நிறுத்து. ஷானும் பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். டேய், ஏன்டா ஸ்டாப் பண்ணுற, அவன் போகிறான்டா. போலீஸ் டீ பைத்தியம், இப்போ என்னடா பண்ணுறது? நீ அமைதாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நான் சார் என்னாச்சு? ஏண்டா, எல்லா வண்டியும் போகிற ரோடு, நீ என்னன்னா இவ்வளோ வேகமாக போகிற, அதுவும் பின்னாடி ஒரு பொண்ணை வச்சுட்டு வேகமாக போய் எங்கன்னா விட்டனா என்னடா பண்ணுவேன்? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது சார். ஓ அப்படியா, சரி கீழே இறங்க அப்படிங்கிறாரு. இறங்குடி. டேய் என்னடா, மூட்டு இறங்குடி. நீங்களும் ஷானும் பைக்லேருந்து இறங்குறீங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. உன் லைசன்ஸ்லாம் எடு, பைக்குக்கான பேப்பர்ஸ்லாம் காட்டு. அது சார், நான் முடிக்கிறேன், எடு. சார், அது வந்து என்ன இல்லையா? ஆமாம் சார். ஓ, அப்போவா வந்து ஃபைனை கட்டு. ஃபைனா? என்ன சார் நீங்கள், எனக்கு முன்னாடி போன பைக்கில் ஒருத்தன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனான், அவனை விட்டுட்டு ஏன் சார் என்ன மட்டும் பிடிக்கிறீங்க? அவன் போயிட்டான்டா, நீ தான் மாட்டின, அதான் வந்து ஃபைனை கட்டு. சார், நான் சார், இது உங்களுக்கே அநியாயமாக தெரியலையா? நீ ரொம்ப பேசுகிற, டபுள் அமௌண்ட்டை ஃபைனை கட்டு போ அப்படின்ட்டு ஷானோட காலர் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே நீங்கள் 2
இது சரி வராது அப்படின்ட்டு ஷானை அங்கேயே விட்டுட்டு நீங்கள் ஜங்குக்கு போன பக்கமாக ஓடுறீங்க. அங்கே போய் அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட இல்லை. ஹா, ஐயையோ, போச்சு. நான் இவனை பார்க்குறதே அதிசயம். இன்னைக்கு தான் பார்த்தேன், அதுக்குள்ளே மிஸ் பண்ணிட்டேன். அப்போவே சொன்னேன் வேகமாக போடான்னு. கேட்டானா? இப்போ இவனை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? என்ன தானே தேடிட்டு இருக்க? ஹா அப்படின்ட்டு டேர்ன் பண்ணுறீங்க. ஜங்குக் பைக்கில் உட்காந்த மாதிரி கை கட்டிட்டு அங்கேயே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். நீ தேடுற ஆள் தான் தானே? இல்லையே. ஆஹா, இல்லை. ஆமாம். ஆமாவா இல்லையா? ஆமாங்க, உங்களை தான் தேடுறேன். ஏன், எதுக்கு? அது வந்து அது இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட பைக்கு கீழே பார்த்துட்டு, நீங்கள் உங்கள் பைக் ஸ்டாண்டை எடுக்காமல் போயிட்டுருந்தீங்க, ஏதாச்சும் ஆகிடுமோன்னு உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஜங்குக்கு இருந்துட்டு அவன் பைக்கை கீழே குஞ்சு பார்த்துட்டு, ஓ தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு கிளம்புறான். நீங்கள் இருந்துட்டு, உங்கள் பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டோமே சார். என்ன? அது 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 வந்து அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறீங்க. என்ன, சீக்கிரம் சொல்லு. அது 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 வந்து என்ன இது, இவ ஐஸை பார்த்தாலே பேச வர மாட்டேங்குதே. இப்போ சொல்ல போறியா இல்லையா? அது 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 வந்து அது சார். நீ சொல்ல வேணாம், நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம். உங்கள் பேர் என்ன? ஜங்குக்கு ரெண்டு கை கட்டிட்டு உங்களையும் முறைச்சிட்டு, அதை தெரிஞ்சுங்க நீ என்ன பண்ணுற? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, கிளம்பு. இல்லை, அது கிளம்புன்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு போகிறீங்க. நில்லு. கூப்பிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கனே. அது வந்து அன்றைக்கி நீங்கள் பைக்கில் போகும்போது மழை தண்ணி மொத்தமும் என் மேலே அடிச்சிட்டு போயிட்டீங்க. அன்றைக்கி காலேஜில் என்ன எல்லாரும் எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? இல்லையே, இந்த முகத்தை நீ தானே நினச்ச? இல்லையே. நீ தான் அது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீ தான் அன்றைக்கி நைட்டு பைக்கில் வந்து நினச்ச அப்படின்ட்டு பைக்கில் வந்து கீழே இறங்குறான். நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு, இல்லை, நீங்கள் யாரையும் நினச்சி பேசிகிட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு பைக்லாம் ஓட்ட தெரியாது. யாருக்கு? உனக்கா? ஆமாம். பார்த்தனே, எத்தனை வந்து என் மேலே விட்டியே, அதுலேயே தெரியுது உனக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னு. ஆமாம், எங்கே உன் ஜோக்கர் பைக்கு? ஹலோ, என்ன நீங்கள் என் பைக்கை ஜோக்கர் கிக்கர்லாம் சொல்கிறீங்க? அவன் எவ்வளோ குட் பாய் தெரியுமா? குட் பாயா? ஆமாம், அவனை நான் வாங்கினதுலேருந்து யாரையும் அடிச்சதில்லை. ஆனால் நீங்கள் தான், உங்களை தான் ஃபஸ்ட் டைம் அடித்தான். ஓ, அப்போ நீ தான் என்னை அடிச்சிருக்க. ஐயோ, தானே வளரட்டனே. அது அது நான் இல்லை. அடிங்க, ஒன்று விட்டன் வை, காது கப்டான்னோ அப்படின்ட்டு கை ஓங்கிட்டு வரான். என்ன நீங்கள் அடிக்கலாம் வரீங்க? இங்கே பாருங்க, நானெல்லாம் வந்து உங்களை இடிக்கல. அப்புறம் நீங்கள் தான் என் பைக் முன்னாடி வந்து விழுந்தீங்க. யார்? நான் உன் பைக் முன்னாடி வந்து விழுந்தேன். ஆமாம், அடிங்க போட்டேனா? நீ இடிச்சு எனக்கு எதனா ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதான் பத்திரமா கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டால, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் என் வீட்டில் என்னடி சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? ஏண்டி, நீயா வந்து என்னை இடிச்சு கீழே தள்ளிட்டு குடிச்சிட்டு கீழே விழுந்துக்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் விளையாடுறியா? ஏற்கனவே எனக்கும் எங்கள் அப்பனுக்கும் ஆகாது, இதில் நீ வேற. ஒழுங்கு மரியாதை நான் தான் வந்துடுச்சு, நீ வீட்டில் வந்து சொல்லு, இல்லை உன்னை அப்படின்ட்டு கிட்ட வரான். சார் சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன், இப்படியே மன்னிச்சு விட்டுருங்களேன் ப்ளீஸ். நான் பாவம் இல்லை. யார் நீ? பாவமா? ஆமாம் சார் அப்படின்ட்டு பாவமா பேபி மாதிரி இவங்க பேச வச்சுக்கிறீங்க. தங்குக்கு சிரிப்பு தான் வருது உங்கள் பேச பார்த்து. ப்ளீஸ், தெரியாமல் பண்ணிட்டேன், கோவப்படாதீங்க. சரி கிளம்பு. கோவம் போயிடுச்சா? ஆமாம், நீ கிளம்பு. சரி, நான் போகிறேன். போகிறேன் அப்படின்ட்டு தங்குக்கு பார்த்துட்டு சிரிச்சுட்டே பேக்வேர்டில் போயிட்டுருக்கீங்க. அந்த ஸ்ட்ரீட் எண்ட் போகிற வரைக்கும் நீங்கள் ஜங்குக்கே தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. அவன் நீங்கள் போகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அவனும் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலி நீங்கள் ஜங்குக்கு மேலே ஃபாலாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க.
பட் ஜங்குக் இதை நார்மலாக தான் எடுத்துக்கிறான். இங்கே ஷான் ஃபைன் பே பண்ணிவிட்டு கடுப்பாக பைக்கை தள்ளிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, என்ன ஷான் பைக்கை தள்ளிட்டு வர, பெட்ரோல் இல்லையா என்ன? கேப்படி கேப்ப. காலேஜ் போயிட்டு இருந்தவனை எவனோ ஒருத்தனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு என் காசும் போச்சு, பைக்கில் அந்த பெட்ரோலும் போயிடுச்சு. பெட்ரோல் தானே போச்சு, பைக் ஒன்றும் போலியே. ஏன் உனக்கு அதுவும் நடக்கணுமா? சரி கதை. ஆமாம் யார் அவன், எதுக்கு அவனை ஃபாலோ பண்ண சொன்னேன்? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்னா, உன்னால் தாண்டி எனக்கு இந்த நிலமை. அந்த போலீஸ்கார் என்னடானா அவனை விட்டுட்டு என்ன வந்து பிடிச்சிட்டான். என்னடா நீ ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டியா? என்னமோ பண்ணுற, கண்டுபிடிக்கிறேன். ஆமாம் இப்போ காலேஜ்க்கு எப்படி போவீங்க மேடமு? ஆமாம்ல, என் அசைன்மெண்ட் வேறு சப்மிட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறது? போடாதங்கா அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் ஓடுறீங்க. பய நில்றி அப்படின்ட்டு அவனும் அவங்க பின்னாடி பைக்கை தள்ளிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கிரன்ட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு காலேஜ் டெரஸ்க்கு தான் வரான். இங்கே சாரா ரெண்டு டெரஸில் ஒரு சேரில் உட்காந்துருக்கா. அவள் ஃபேஸ்லாம் கவர் பண்ண மாதிரி அவளோட ஹேர் இருக்குது. ஜங்குக்கிரன்ட்டு, நான் செல்லோ ஒன்றே என்ன பார்க்கணுன்னு, நான் கிஸ் வேணுமா அப்படின்ட்டு சாரா கிட்ட வரான். அங்கேயே நில்லு. நாடி நான் வரக்கூடாதா? உன்னை அங்கேயே நில்லுன்னு சொன்னேன். ஜங்குக்கும் கன்ஃபியூஸாக பார்த்துட்டு, நாடி என்னாச்சு உனக்கு, கோவமா இருக்கியா? சரி வா மாமா சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு கிட்ட வரான். கிட்ட வராத வந்த அப்படின்ட்டு இப்போ தான் சாரா ஜங்குக்கு அப் பண்ணி பார்க்குறா. சாரா ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. அவள் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். ஜங்குக்கிரன்ட்டு, சாரா என்னடி என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்துற? உன் ஐஸ்லாம் ஏன் இப்படி இருக்குது? என்ன ஜங்கு தெரியாத மாதிரியே கேட்குற? உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னால் தானே தெரியும். அப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு தெரியல அதானே? ஆமாண்டி, என்னாச்சு, எதுக்கு இப்படி இருக்க? உனக்கு நிஜமாவே தெரியலையா? தெரியலடி. தெரியல, சரி நான் சொல்லட்டுமா? நேற்று நான் உன்னை நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறியான்னு கேட்டப்போ நீ என்ன சொன்ன? ஆமாம், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜங்குக் சாராவை கன்ஃபியூஸாக பார்த்துட்டு அமைதியாக இருக்கான். சொன்னியா இல்லையா? சொன்னடி, அது என்ன இப்போ? அதுக்கு என்னவா? பரவாயில்ல, நல்லாவே சமாளிக்கிற. எப்படி ஜங்கு, எப்படி மெயின்டைன் பண்ணுற? ரொம்ப கஷ்டமா இல்லையா? இது கஷ்டமா இல்லையாவா? சாரா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரியல. நீ இந்த ரேம்போ மாதிரியா மார்னிங் ஒன்று நைட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கிறதுக்கு? ஐ திங்க் இது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? சாரா என்னை கட்டுப்படுத்திட்டு இருக்க. இது எப்படி ஜங்கு? இது அவளுக்கும் தெரியுமா, இல்லை அவளும் என்ன மாதிரி தானா? சாரா அரைஞ்சிருவான் பார்த்துக்கோ. அப்படியா? அடி அடி பார்ப்போம். ஏன்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? உனக்கு இப்போவுமா நான் சொல்கிறது புரியல? சாரா உன்னை வாயை மூடு. வாயை மூடுன்னு சொன்னேன், சத்தம் வரக்கூடாது. நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் மட்டும்தான் பேசுவேன். சாரா அப்படி கத்துனதும் ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சாரா இப்படிலாம் ஜங்கு கிட்ட கத்துனதே கிடையாது. அவனுக்கே புதுசாக இருக்குது. சாராவை ஷாக்காக பார்த்துட்ருக்கான். என்னடா இவன் நல்லா தானே இருந்தா, இப்போ என்னாச்சுன்னு பார்க்குறியா? மாறிட்டேன். நீ மாறிட்டல, அதான் நானும் மாறிட்டேன். அந்த சாராவை விட இந்த சாராவை பார்க்க நல்லா இருக்குல்ல? சரி, நான் டேரெக்டாக மேட்ருக்கு வரேன். நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கனால தான் என்னை கண்டுக்க மாட்டுற, என் கூட சரியாக பேச மாட்டுற, அவாய்ட் பண்ணுறேன்னு நினச்சேன். அதனால்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ தானே தெரியுது என் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்பன்னு. யாருடி, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க? இப்போ தானே சொன்னேன் நான் மட்டும்தான் பேசுவேன்னு. அப்புறம் குறுக்க பேசினா எப்படி? சரி, இதெல்லாம் எப்போத்துலேருந்து நடக்குது? நான் தான் ஃபஸ்ட்டா இல்லை அவள் ஃபஸ்ட்டா? எப்படி என்ன லவ் பண்ணுவாராம், அப்புறம் வேற ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படின்னு இருப்பாராம். நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை அவளை லவ் பண்ணுறியா? இதில் யாரை நீ உண்மையாக லவ் பண்ணுற? அவள் மட்டும்தானா
இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? இங்கே பாரு சாரா, லவ்வுக்கு அவ, பெட்டுக்கு நான். இல்லை இல்லை, அது கரெக்டாக வராது. லவ்வுக்கு நான், பெட்டுக்கு அவ. இப்போ கரெக்டாக இருக்கா? ஜங்கு, சாரா, அசிங்கமாக பேசாதடி. எப்படி? நீ பண்ணுறது அசிங்கமாக தெரியல, இப்போ நான் பேசுறது உனக்கு அசிங்கமாக தெரியுதா? இங்கே பாரு சாரா, நீ கோபமாக இருக்கேன்னு புரியுது. ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுது. ஆஹா, இப்போதான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு 2-3 பேர் சொன்னாங்க உன்னை பற்றி. நான் அப்போல்லாம் நம்பலை. அவங்கக்கிட்டலாம் அடித்து சொன்னேன், ஏன் ஜங்குக்கு அப்படிலாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன்னு, என்னை ஏமாற்ற மாட்டான்னு. ஆனால் நானே நேரில் பார்த்தக்கப்புறம் என் கண்ணையே என்னால் நம்ப முடியல. ஏன் ஜங்குக்கா அப்படின்னு நான் ஷாக் ஆகிடுன்னு பார்த்துக்கோ. ஏன் சரி ஜங்கு, நானும் இந்த மாதிரியே லவ்வுக்கு ஒன்று, பெட்டுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கவா? அப்போ உனக்கு ஓகேவா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் நீ பாட்டு பேசிகிட்டு இருக்க. அடி ஜங்கு, அடி, உன்னை லவ் பண்ணல, இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உன்னை எவ்வளோ நம்பின தெரியுமா? எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? ஜங்குக் 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 ஜங்குக்னு எப்போ பார்த்தாலும் உன்னை மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும்னு தெரிஞ்சோம் ஏன் ஆக்ட் பண்ணுற? எதுக்கு மறைக்க ட்ரை பண்ணுற? உனக்கு என்ன பைத்தியமாடி? இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஆமாம், நான் பைத்தியம்தான். உன்னை லவ் பண்ணல, பைத்தியம்தான். ஏன் யாரை கேட்கணும்னு ஆசைப்படுற போல. சரி சொல்கிறேன். நேற்று உன்னை பப்பில் பார்த்தேன். பப்லையா? உன்னை அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயோ பா, ரொம்ப அக்கறைதான். நீ போகக்கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு நீ என் மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறேன்னு நினச்சேன். ஆனால் எங்கே இவ வந்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம மாட்டிக்குவோன்னு பயத்தில் சொல்லியிருக்கேன்னு இப்போ தான் தெரியுது. நாங்கள் வந்ததுனால தான் நீ எப்படி பட்டவான்னு எனக்கு தெரிஞ்சுது. எப்படி ஜங்கு இப்படிலாம் பண்ண உனக்கு மனசு வருது? என்னை லவ் பண்ணிட்டு அவ கூட தப்பு தப்பா, சரி தப்பு தப்பாவா? ஏன் அதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்டி, அதனால் நீ எப்படி வேணாலும் இருப்ப. கேட்டா குடிச்சிருந்தேன், அதனால எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறது அதானே? எப்படி ஜங்கு என்னை ஏமாற்ற உனக்கு மனசு வருது? உன்னை நம்பினேன், என்னை நல்லா ஏமாத்திட்டு இல்லை. சாரா, எனக்கு பைத்தியமே பிடிக்குதுடி உன்னால். நடிக்காத ஜங்கு, நான் எல்லாமே பார்த்துட்டேன். நீயும் அந்த பொண்ணு தப்பு தப்பாக இருந்தது என் 2 கண்ணால் பார்த்தேன். என்ன அது அது சாரா, என்ன சொல்ல போகிற? நீ பார்த்தது உண்மை இல்லை, பொய் என்ன சொல்ல போறியா? நீ சொல்கிறது எதையும் நான் கேட்க தயாரா இல்லை. போதும், நான் ஏமாந்ததில்லை, போதும். இல்லை, இது சரிப்பட்டு வராதா? முடிச்சுக்கலாம் ஜங்கு, முடிச்சுக்கலாம். சாரா, ஏன்டி பேசிகிட்டு இருக்க? புரியல. விட்டுலான்னு சொல்கிறேன். சாரா, அப்படிலாம் சொல்லாதடி. ஏன்டி இப்பெல்லாம் பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? நீ நினைக்கிற மாதிரி அங்கே எதுவும் நடக்கலடி. அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. ஓ, இவ்வளோ நேரம் என்ன நடந்ததுன்னே உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இப்போ அந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னு சொல்கிறியா? அப்போ போய் சொல்கிற அதானே? சாரா, இல்லடி, என்னை நம்படி. நிஜமாவே அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. போதும் ஜோகு, போதும். இதுக்கு மேலே நீ சொல்கிறது கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லை. எல்லாமே முடிஞ்சிச்சு. இனி உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவள் டிஎஸை வைப் பண்ணிட்டு அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சொல்லிட்டேன், நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறா. ஜங்குக்கு அவள் ஹேண்டை பிடிச்சி, சரா சரா ப்ளீஸ்டி அப்படிலாம் சொல்லாதடி, என்னை நம்படி, நான் உன்னை ஏமாத்த நினைக்கலடி, ப்ளீஸ்டி. சத்தியமாக அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சாரா. நீ இல்லைனா என்னால் இருக்க முடியாதுடி, என்னை நம்படி. நான் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்ணுறேன், ப்ளீஸ்டி. நான் தான் சொல்கிறேன்ல ஜங்கு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் போயிடுறேன், அவள் கூட நீ ஹாப்பியாக இரு. சாரா சாரா, அப்படிலாம் பேசாதடி. சரி சரி சரி, நான் என்ன பண்ணா நீ நம்புவேன்? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்டி, அதுக்காக விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாதடி, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? கேட்குறேன்டி, நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு, ஆனால் என்னை விட்டு போகிறேன்னு சொல்லாதடி.
ஆ அப்படியா? ஆ ஆ ஆமாம் ஆமாம், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்டி, ப்ளீஸ் டி. அது கரெக்டு. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ அடிக்கடி சொல்லுவியே உன் ஃப்ரெண்ட்ஸ், உடன் பிற நண்பர்கள், அப்புறம் ஆல்வின், ஜான், blah blah blah, அவங்க கிட்டலாம் இனிமேல் நீ பேசவே கூடாது. ஈவன் காலேஜில் கூட பேசக்கூடாது. உன் கிளாஸில் கூட அவங்களோட ஒன்றா உன்னை பார்க்கக்கூடாது. என்ன பார்க்குற? நீ தானே சொன்ன நான் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்ணுறேன்னு. அப்போது லவ் பண்ணுற பொண்ணுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா என்ன? நீ பண்ணுவ, எனக்கு தெரியும். ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் ஜாலியாக போகிற பற்றியா? அப்படிலாம் இனிமேல் நீ போகக்கூடாது. என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் எப்போ போகணும் சொல்கிறேனோ அப்போ தான் போகணும். நான் கால் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், ஒரே ரிங். எப்படி? ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணுறேன். அப்புறம் இந்த மொக்க ஜோக்கெலாம் போடுவியே, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன்னு. இனிமே அதெல்லாம் சொல்லாமல் நல்ல புள்ளிய கால் அட்டன் பண்ணணும். என்ன பண்ணுவல? நீ பண்ணுவ. ஏன்னா நான் தான் உனக்கு வேணும்ல. நான் இல்லைன்னா உன்னால் வாழவே முடியாது. என்ன நான் வேணும்ல? என்ன ஜங்கு அமைதியாக இருக்க? அப்போ நான் உனக்கு வேணாமா? ஜங்குக்கு அமைதியாக இருக்கான். அவனுக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியல, பிளாங்காக இருக்கான். வேணுமா வேண்டாமா? வேணும்டி, வேணும். நைட்டு ஃபுல்லாக நீ தூங்காமல் என் கூடயே பேசிகிட்ருக்கணும். மார்னிங் சீக்கிரமாக வந்துடணும். ஏன்னா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. காலேஜில் கூட நீ கிளாஸ்க்கு போகக்கூடாது, என் கூடவே தான் இருக்கணும். இந்த மாதிரி எப்போவுமே நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் உன் காதில் சாரா 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 சாரான்னு மட்டும்தான் கேட்கணும். என்னை பற்றி மட்டுமே தான் நினச்சிட்ருக்கணும். ஏன்னா நான் எப்படி உன் பின்னாடி ஜங்குக் 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 ஜங்குக்னு சுத்தனோ, அதை விட்டு அதிகமாக நீ என் பின்னாடி சாரா சாரா சாரான்னு நாய் மாதிரி சுற்றணும். என்ன ஜங்கு, எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தால் எப்படி? நான் வேணும்ல? ஆமாம், இது வெறும் கம்மி தான். போக போக பார்ப்பேன் இந்த சாரா யாருன்னு. அச்சோ பாவம், என் முயல் குட்டியை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னா என்ன? கண்ணே கலங்கிருச்சு. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இப்போ நீ போ. ஈவினிங் மறந்துடாத அப்படின்ட்டு ஜங்குக்கோட சிக்ஸில் டாப் பண்ணிட்டு போயிடுறா. ஜங்குக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது. சாராவா அப்படி பண்ணுறாளான்னு இருக்கு அவனுக்கு. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவனால். சாரா இடத்துல வேற யாராக இருந்து இப்படிலாம் பேசியிருந்தா அங்கே நடக்கிறதே வேற. சாராவாக இருக்கவே அமைதியாக இருக்கான். அவனுக்கு கோபம் வருது, அட் த சேம் டைம் அழுகையும் வருது. சாராவை விடவும் முடியல அவனால். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு டிஎஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி கிளாஸ்க்கு போயிடுறான். ஸோ ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்லை, ஐ திங்க் அதிகமாகவே கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா, சாரி. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாவோட லிங்க்கும் நான் பயோவில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாட்டில் வந்து பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல்.